இப்போ நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கோம். டெர்மினல் 1ல் இருக்கோம். இங்கே வந்து மொத்தம் 3 டெர்மினல்ஸ் இருக்குது. டெர்மினல் 1, 2, 3 3 இருக்குது. இந்த டெர்மினல் 1ல் இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகிற லைவ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனது, லேண்ட் ஆன லைவ் வீடியோ வந்து நான் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது, ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஃப்ளைட் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறத அப்படி லைவாக நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து இண்டிகோ தான். சக்கரமுட்டிச் கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக. இப்போது அடுத்ததாக இன்னொரு ஃப்ளைட் வருது. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது, அது அந்த லேண்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு நிமிஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த ஃப்ளைட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகும்போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறது, மேலே வந்து வானத்தில் பறக்கும்போது எடுக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் காசியிலையும் வந்து நம்ம கோயில்களுக்கு போகும்போது அந்த வீடியோஸும் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். இனி அடுத்ததாக வந்து காசியில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள், அப்புறம் நான் காசியில் எங்கெல்லாம் நான் பயணம் பண்ணணும் அந்த எல்லா வீடியோஸும் வந்து நான் அடுத்தடுத்து போட போகிறேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து நீங்கள் காசியவே சுற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் 4-5 பேர்த்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.